எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. சுண்டைக்காய் நம்மளுடைய உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானதுங்க. வாங்க இந்த சுண்டைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற இந்த சுண்டைக்காய் நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து பறிச்சது தாங்க. பாருங்கள், சுண்டைக்காயோட பூக்கள் இப்படி தான் இருக்கும். இது மாதிரி பூக்கள் காய்கள் வர ஆரம்பிக்குங்க. இந்த செடியில் முதல் காய்ப்பில் பறித்த இந்த சுண்டைக்காயில் தான் நம்ம இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறோம். வாங்க கிரேவி பண்ண போயிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த சுண்டைக்காயை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சுண்டைக்காயை நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சுண்டைக்காயை 1-2 தட்டி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், சுண்டைக்காயை நல்லா இது மாதிரி தட்டி எடுத்தாச்சு. அந்த சுண்டைக்காய் நமக்கு 1 கப் அளவுக்கு வந்திருக்குங்க. இது மாதிரி சுண்டைக்காயை தட்டி எடுத்ததுக்கப்புறமாங்க நம்ம இந்த சுண்டைக்காயை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க. இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமாங்க நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த சுண்டைக்காயை நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இது மாதிரி வதக்கி எடுத்து நம்ம குழம்பு செய்யும் பொழுது அந்த சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை நமக்கு தெரியாதுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். சுண்டைக்காயை நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வதக்கின இந்த சுண்டைக்காயை நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டுங்க தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. நம்ம சுண்டைக்காய் வதக்கின இதே எண்ணெயிலங்க இந்த சுண்டைக்காய் குழம்புக்கு தேவையான ஒரு மசாலாவை வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே 10 பல்லு பூண்டுங்க. இது ரெண்டையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறமாங்க இந்த குழம்புக்கு தேவையான காரத்துக்காக 4-5 வரமிளகா, 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோங்க. இது கூடவே நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே எண்ணெயில் நல்லா வதங்கி வாசனை வரணுங்க. அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் தாங்க செய்யணும். பாருங்கள், நமக்கு சூப்பராக நம்மளுடைய மசாலா பொருட்கள்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மசாலா பொருட்களெல்லாம் தனியாக எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இந்த மசாலா பொருட்கள் நமக்கு ஆறிட்டுருக்க இதே சமயத்துலங்க கடாயிலங்க திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக தாளிக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயங்க. வெந்தயம் கண்டிப்பாக நம்ம போட்டு தான் செய்யணும் இந்த குழம்பு. அப்போ தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு இங்கே வாசனைக்காக தான் சேர்க்குறோம். உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த சோம்பை நீங்கள் தவிர்த்துக்கலாம். நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறமாங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 10 பல் பூண்டை உரித்து நீல வாக்கில் அறுத்து வச்சுருக்கேங்க. இது ரெண்டையுமே எண்ணெயில் போட்டுக்குங்க. கூடவே நல்லா பச்சை கருவேப்பிலை தாராளமாக போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் ஓரளவுக்குங்க இது மாதிரி வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை நீல வாக்கில் அறுத்து வச்சுருக்கேங்க. அந்த தக்காளியும் நம்ம இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்க்குற தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னுமே சுண்டைக்காய் குழம்புக்கு நல்ல சுவையை தூக்கி கொடுக்குங்க. தக்காளியை போட்டு தக்காளி நல்லா மசிய வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம போட்டிருக்கக்கூடிய தக்காளி சீக்கிரமே வதங்கிறதுக்காகங்க இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்து வதக்கிக்கிங்க. இது மாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமாங்க நம்ம முதலையே வதக்கி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த சுண்டைக்காயையும்
இதே கிரேவியில் போட்டுங்க நல்லா ஒரு 30லேருந்து 50 செகண்ட் போல் வதக்கிக்கிங்க. அப்போ வெங்காயம், தக்காளி, இந்த சுண்டைக்காய் 3ம் நல்லா வதங்கிங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து இந்த குழம்புக்கு கிடைக்கும். சுண்டைக்காயை போட்டுங்க நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இந்த சுண்டைக்காயோடு சேர்த்துக்குங்க. சுண்டைக்காயோடு சேர்த்துட்டுங்க இந்த மசாலாவை எண்ணெயில் ஒரு 30 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது மாதிரி நம்ம வதக்கி விடுறதுனால நமக்கு வந்து இன்னுமே குழம்பு வந்து ருசியாக வந்து கிடைக்குங்க. இது மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுங்க கிட்டத்தட்ட 30லேருந்து ஒரு 40 செகண்ட் போல் விட்டுருங்க. மிதமான தணலில் வந்து இந்த மசாலா வந்து எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்து நமக்கு எண்ணெய் வந்து லைட்டாக சைடுக்கு பிரிஞ்சு வருங்க. அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து சிம்மில் வச்சு குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா உங்களுக்கு சைடில் வந்து எண்ணெய் வந்து வந்திருக்கு. சூப்பராக நமக்கு மசாலா ஆயிலில் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமாங்க நல்லா கிளறி விட்டுக்குங்க. நீங்கள் மிளகாய்த்தூள் போடும் பொழுது கவனமாக இருக்கணுங்க. முதலே நம்ம கிரேவிக்கு மசாலா அரைச்சப்போ 4 வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால சுவையை பார்த்துட்டு நீங்கள் காரத்தூளை வந்து கூட்டியோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதே போல் மசாலா அரைச்ச அந்த மிக்சியில் 1/4 கப் அளவு தண்ணி விட்டுங்க. அந்த தண்ணியை வந்து இப்போ இந்த கிரேவி கூட சேர்த்துக்க போகிறோம். கிரேவி கூட சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு சைஸு புளியை 1/2 கப் அளவு தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ இந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துட்டு உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமாங்க நம்ம மூடி போட்டு திரும்பவுமே சிம்மில் 5 நிமிஷம் போல் இந்த குழம்பை வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். அப்போ நம்ம ஊற்றிருக்கக்கூடிய புளியுடைய பச்சை வாசனை வந்து நமக்கு போயிடும். அதே சமயத்தில் இந்த மசாலாவோட சாறு வந்து சுண்டைக்காயில் இறங்கி நமக்கு குழம்பு சூப்பராக ரெடியாகி கிடைக்குங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 7 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சுண்டைக்காய் வந்து இந்த குழம்புல வெந்துங்க மேலே வந்துருச்சு. அதே சமயத்தில் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. உங்களுக்கு எண்ணெயுமே பிரிஞ்சு சைடுக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சுண்டைக்காய் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழம்பை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் சுண்டைக்காயை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட நமக்கு சுண்டைக்காய் குழம்புங்கிறது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த குழம்பை இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை மேலாப்பில் ஊற்றி அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 30 செகண்டுக்கு அப்புறமா இந்த சுண்டைக்காய் குழம்பு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், அருமையான சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப சுலபமாக நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் பச்சை சுண்டைக்காயோ இல்லாட்டி சுண்டைக்காய் வத்தலோ வந்து உங்களுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, சுலபமாக நம்ம சுண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த சுண்டைக்காய் குழம்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சுவை பிடிக்குங்க. நிறைய மருத்துவ பயன்கள் உள்ள இந்த சுண்டைக்காய் செடியை நீங்களும் வீட்டில் சுலபமாகவே வளர்த்துடலாங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஒரே ஒரு செடி இருந்தால் போதும், உங்களுக்கு தொடர்ந்து காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.